நாங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டோம். வேன் போற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க இம்மீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப என் குழந்தை? சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உங்க குழந்தைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லலாம். மாமா, சித்தப்பா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. கலெக்டர் குழந்தை இருக்கிற வார்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். நீங்களும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சரிம்மா. வாங்க மாமா. சார் சார், என்ன சார், என்னாச்சு? என்ன இங்க எல்லாரும் வந்திருக்காங்க? சார், அந்த வேன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள போனை போட்டிருக்காரு. வேனை நம்மளால ட்ராக் பண்ண முடியும் சார். கலெக்டர் சார் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். சரி மேடம். சொல்லுங்க மேடம். ஓட்டு பெட்டியெல்லாம் வேன்ல ஏத்தி கிளம்பிட்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புங்க. சரிங்க மேடம், நாங்க கிளம்பிடுறோம். டேய், மேடம் கிளம்ப சொல்லிட்டாங்க, வாடா போலாம். அண்ணே, வாண்ணே போயிட்டு வேனோட எல்லா பேலட் பாக்ஸையும் எரிச்சிடலாம். சரிம்மா, வா போலாம். சார், நீங்க சொன்ன மாதிரி வார்டு பாய் வேஷத்துல சந்தேகப்படுற மாதிரி இங்க யாருமே இல்லை சார். இட்ஸ் ஓகே. அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். ஓகே சார், நான் போய் டியூட்டியை பார்க்க. சரி வாங்க சார். எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன் சார். சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லை சார். சரி, இருந்தாலும் சேஃப்டிக்கு நாம இருக்கலாம். எஸ் சார். சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார், ஏதாவது ஒன்று கூப்பிடுங்க. சரி, ஓகே சார். அண்ணே, இதோ கார் சத்தம் கேக்குது. வேனை கொளுத்திட்டு சீக்கிரமா வந்துரு. நம்ம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் ஊத்தி கொளுத்துங்கடா, சீக்கிரம். சரிங்க சார். ஏய், போலீஸ் வந்துச்சுடா. ஆமா, வாங்கடா, சீக்கிரம் ஓடிடலாம். வாடா வாடா வாடா. கான்ஸ்டபிள்ஸ், அவங்கள போய் பிடிங்க. போங்க 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 சார். எல்லாம் ஓகேவா சார்? கரெக்டா இருக்கா? இதான் நல்ல வேலை, எதுவும் ஆகல. கிடைச்சிருச்சு. ஓட்டு என்ற இடத்துல நம்ம ஆளுங்களை நிக்க வச்சிருக்கம்மா. எதுக்கு? அதான் பொம்பளைங்க பூராவும் மூக்குத்தி திருப்பி கொடுத்துட்டு ஓட்டு அந்த ஜானகிக்கு போட்டேன்னு சொன்னாங்களே. நேத்தே தோல்வி முடிவாயிடுச்சு. இனி ஆளை நிறுத்தினா என்ன, நிறுத்தலைன்னா என்ன? சரி, பாக்ஸை கடத்தி எரிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் சொதப்பிடுச்சு. எப்படியும் அந்த ஜானகி கிட்ட தோத்து போய் அவமானப்பட போறேன். அது உறுதியாயிடுச்சு. நானே பயங்கர கான்ல இருக்கேன். இவ வேற வரானே.
முதல் சுற்று நிலவரப்படி திருமதி ஜானகி 120 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். புவனேஸ்வரி 20 வாக்குகள் பெற்று பின்தங்கி இருக்கிறார். அம்மா சூப்பர், லீடிங்ல போயிட்டு இருக்கீங்க. அத்தை கலக்கிட்டீங்க அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அத்தை நீங்க இப்படி முன்னணியில போனீங்கன்னா அந்த புவனேஸ்வரி மண்ணை கவிடுவா அத்தை. அவ பண்ண வேலை அந்த மாதிரி. ஐயா நாம தாயா லீடிங்ல இருக்கோம். எப்படியும் அம்மா தாயா ஜெயிப்பாங்க. ஆமாங்க ஐயா, இனி வெற்றி நமக்கு தான் ஐயா. 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி ஜானகி வெற்றி பெற்றுள்ளார். வணக்கம். வாழ்த்துக்கள்மா. எவ்வளவோ தடைகளை தாண்டி சாதிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் சார். மேடம், 10,000க்கும் அதிகமான ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. போன எலெக்ஷன்ல உங்க ஹஸ்பண்ட் வாங்கின ஓட்டை விட 1010 ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க என் வீட்டுக்காரர் தான். அவர் தான் எனக்கு பக்கபலமா நின்னாரு. அவரு கொடுத்த தைரியத்துல தான் நான் இங்க இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். அவர் உழைச்சுதான் என்னை ஜெயிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வாங்க, என் பிள்ளைங்களும் எனக்காக பயங்கரமா போராடினாங்க. என் மகளுங்க, மருமகனுங்க, என் மச்சினர், என் அண்ணன், இவங்க எல்லாருமே போராடி இந்த வெற்றி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஊர் ஜனங்களோட அன்பு இருந்ததுனாலதான் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. பல தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி ஜெயிச்சிருக்கோனா அதுக்கு இந்த ஊர் மக்களும் என் குடும்பமும் தான் காரணம். இந்த வெற்றியை யாருக்காவது அர்ப்பணிக்கணும்னா யாருக்கு அர்ப்பணிப்பீங்க? எனக்கு வெற்றியை தேடி தந்த என் குடும்பத்துக்கும் என்னை ஜெயிக்க வச்ச இந்த ஊர் ஜனங்களுக்கும் தான் நான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன்.